வெளி மாநிலத்தை சேர்ந்த பிரியங்கா காந்தி வயநாட்டில் தேர்தலில் போட்டியிடும் போது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் வாக்களிக்க கூடாதா என ப. சிதம்பரத்திற்கு வினா எழுப்பியுள்ள பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் இந்து சமய அறநிலையத்துறை கார்ப்பரேட் நிறுவனம் போல் செயல்படுவதாக கடிந்துரைத்துள்ளார். 6 லட்சம் பீகாரிகள் இங்கே ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருந்தா இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டர்ல உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கிருந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்திற்கு நல்லா தெரியும். அதுல இப்பவே 6 லட்சம் பீகார் போட்டதுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் பாபுக்கு தான். கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது. அவசர அவசரமா 3000 குடமுழுக்கு, எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்ப்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது.